வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை பொறுத்தவரை மிக மிக அவசியம் பெண்களுக்குத்தான். காரணம், இன்றைய சூழலில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பெண் சீண்டலும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதை தடுப்பதற்கு அல்லது இதை தீர்வாக அமைவதற்கு தற்காப்பு கலை தான் ஒரு சிறந்த வழி. அதே சமயம் சில பெண்கள் தவறு நினைக்கலாம். அதாவது தற்காப்பு கலை பயிற்சிக்கு போதிய வலிமை வேண்டும், சக்தி வேண்டும், நம்மால் முடியுமா என்ற எண்ணம் உள்ளது. அந்த எண்ணம் தேவையில்லை. நம்முடைய உள்ள இரு கை கால்களை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டும் தற்காப்பு கலை. அது கராத்தேவோ ஜூடோவோ கும்படோவோ எந்த ஒரு தற்காப்பு கலையும் சரி, நம்மிடம் உள்ள இரு கை காலை தான் செய்ய முடியும். அந்த கை காலை போதுமானது அடிப்படை தற்காப்பு பயிற்சிக்கு. அதே சமயம் நீங்கள் தற்காப்பு பயிற்சி பெற பெற உங்களுக்கு தேவையான வலிமையும் சக்தியும் தானாக கிடைத்துவிடும். அதன் மூலம் நீங்கள் தற்காப்பு பயிற்சி பெற்று எதிரி வீழ்த்த முடியும், நீங்கள் விரட்ட முடியும். சரி, பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தியை பாருங்கள். நேர்களே, ஒரு எதிரியோ அல்லது சமூக விரோதியோ உங்களை பிடிக்கும் பொழுது அவன் கையை பிடிக்கலாம், தோள்பட்டையை பிடிக்கலாம், கழுத்தை பிடிக்கலாம், எங்கும் பிடிக்கலாம். ஆக அவன் அந்த பிடி எப்படி வாங்க சரி, அதை நீங்கள் தவிர்க்கும் வண்ணம் உங்களுடைய உத்திகள் அமைந்திருக்க வேண்டும், பயிற்சி அமைந்திருக்க வேண்டும். குறிப்பாக நாம் பார்த்து வந்து பல உண்டு, உங்களுடைய அது ஞாபகம் மூட்டது. இறுக்கி பிடிக்கும் பொழுது நாம் பார்த்த புத்தி கையை மேலே தூக்கி சுழட்டி அழுத்தும் போது விடுபடும். அடுத்து பார்த்தது இறுக்கி பிடிங்க. சற்று விலகி கையை நீங்கள் திருப்பும் பொழுது விடுபடும். இறுக்கி பிடிங்க. அடுத்த புத்தி கையை தூக்கி அழுத்தும் போது இது உங்கள் வசம். அடுத்தும் பார்த்தது பிடிக்கும் பொழுது நீங்கள் கையை வைத்து கீழ் நோக்கி பிடிக்க முடியும், தாக்க முடியும். அடுத்தும் பார்த்தது ஏதாவது ஒரு விரலை நீங்கள் மடைக்கும் பொழுது எதிரி உங்கள் வசம். அடுத்து நாம் பார்த்தது பிடிக்கும் பொழுது சற்று நீங்கள் முன்னோக்கி நகர்ந்து பிடி போட்டு எதிரி நீங்கள் வீழ்த்த முடியும். அடுத்து பார்த்தது இதே போல் நீங்கள் நேர்மையாக திரும்பியே இதை நீங்கள் செய்ய முடியும், எதிரி வீழ்த்த முடியும். அதே போல் எதிரி பிடிக்கும் பொழுது கையை தூக்கலாம், கொட்டவோ தாக்கவோ முடியும், விடுபடும். இப்போ உத்தி நாம் பல பார்ப்பினும் சில உத்தி உள்ளது. எதிரி இங்கே பிடிக்கும் பொழுது நாம் பார்த்த உத்தி சென்று அழுத்தும் போது விடுபடும். அடுத்து பார்த்தது கை மேலே தூக்கி விடும்போது விடுபடும். பார்த்த உத்திகள் தான். புதிய உத்தியை என்னவென்றால், எதிரினுடைய முழங்கை முட்டுக்கு மேலே உள்ள மணிக்கட்டை திருப்பும்போது நேர்மாறாக அவன் வீழ்த்தப்படுவான், அவன் நம்முடைய பிடியில். குறிப்பாக எதிரி உங்களை இது போன்று பிடித்து நிறுத்தும் பொழுது என்ன செய்வது? உத்தி எளிமைதான். உங்களுடைய கட்டை வேலை செலுத்துங்கள், மேல் பகுதிகள் கையை பிரியுங்கள், தாக்கலாம், எதிரி உங்கள் வசம். காரணம், இந்த மணிக்கட்டு பகுதியை நாம் நேர்மையாக திருப்பி அழுத்தும் பொழுது அவன் முழங்கை முட்டி விலகும், எதிர் வீழ்த்தப்படுவான். பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பினும் வலிமையானது தான். மறுபடியும் பாருங்கள். பிடிக்கும் பொழுது அழுத்தும் பொழுது உங்களை நிறுத்தும் பொழுது செல்ல விடாமல் கையை கொண்டு வையுங்கள். கட்டை விரலை 4 விரலையும் உள் செலுத்தி கையை பிரியுங்கள். பிரித்து அடுத்த கணமே அழுத்த எதிரி உங்கள் வசம். தேவை பயிற்சி மட்டுமே. பயிற்சியை பாருங்கள்.
நீங்களே பயிற்சியை பாருங்கள். ஒரு எதிரினுடைய முழங்கை முட்டையோ அல்லது மணிக்கட்டையோ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மடக்க முடியும். அதை மீறி கோணம் மாற்றி நீங்கள் அவனை மடக்க முற்படும் பொழுது எதிரி வீழ்த்தப்படுவான். இதுதான் இந்த உத்தியின் ரகசியம். குறிப்பாக இது போன்று பிடிபடும் பொழுது இப்போது தோள்பட்டை அகலும். அதே போல் இது போன்று பிடிபடும் போது மணிக்கட்டு அகலும். அதே போல் இது போன்று அழுத்தும் போது மணிக்கட்டு நாம் நேர்மையாக திருப்பும்போது எதிரி நம் வசம். இது போன்ற அவனுடைய ஒவ்வொரு மூட்டு பகுதி தான் நாம் நேர்மையாக அழுத்தும் பொழுது எதிரி உங்கள் பிடிக்குள். அந்த வகையில் கவனிங்க. முதல்ல இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க இல்லையா, எதிரி வந்து உங்களை திருத்தவனை அழுத்தினா என்ன பண்ணுறது, உங்களோட ஆட்டு வேலை மேலே வைங்க, 4 வேலை உள்ள செலுத்துங்க. கை விடுபடும், கை திருப்புங்க நேர்மாறம். இப்போது கையை வைத்து அழுத்தும் போது எதிரி உங்கள் வசம். இங்கே பாருங்கள், இப்படிங்க கையில் பிடிக்கும்போது நீங்கள் கை எடுக்கும்போது இந்த கை நீங்கள் நல்லா அழுத்திக்கணும். கை மேற்கக்கூடாது, கீழே வந்துடணும். அப்போ தான் நீங்கள் பலத்தை அழுத்த முடியும். உங்களுக்கு செயல் 1, கட்டை வில்லைங்க, செலுத்துங்க. 4 விரலில் உள்ள கையை திருப்புங்க, இன்னும் திருப்புங்க. இப்போ அழுத்துங்க, கை கொண்டு அழுத்துங்க. வாங்க, இப்படிங்க. செயல் 1, 2, கையை திருப்பி நிற்க வைங்க, இன்னும் திருப்புங்க, அழுத்துங்க, 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 செய்யுங்க. அதாவது இது தள்ளுற புத்தி இல்லை, அவர் வழியால் கழுவுறாரு, அழுத்தணும். பிடிக்கும் பொழுது எதிரி உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். கையை எப்படி நீங்கள் எடுத்த பிறகு இது மாதிரி தள்ளுவதில்லை, அழுத்தணும். ஆமாம், உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் சொன்னால் உட்காரணும், சொன்னால் கீழே விழணும். இதுதான் அழுத்தணும். இப்போ கீழே விழுவார். பயிற்சி மிக அவசியம். நீங்களே இந்த புத்தி என்னவென்றால் சூட்சமம். எதிர் பிடிக்கும் பொழுது கட்டை விரலை வைக்கிறீர்கள், 4 விரல் உள்ளே செல்கிறது, கை எடுக்கப்படுகிறது. இப்பொழுது தோள்பட்டை, மணிக்கட்டு 3ம் நேர்மாறாக நாம் அழுத்துவதால் எதிரி நம் பிடிக்கும். புத்தி எளிமைதான், ஆண் பெண் என்ற பயிற்சி மட்டுமே. ஆக அந்த பயிற்சியின் ரகசியமே அவனுடைய மணிக்கட்டு நாம் திருப்புவது தான் நேர்மாறாக. மறுபடியும் பாருங்கள். கை கொண்டு செலுத்துங்கள், கையை இடுங்கள், அழுத்துங்கள், உங்கள் வசம். தேவை பயிற்சி மட்டுமே. புதிய பார்த்தீர்கள், உங்களுக்கே புரிந்திருக்கும். அதனுடைய எளிமை அதே சமயம் வலிமையானது. இது பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிமையாக இருப்பினும் இந்த புத்தியை நீங்கள் செய்யும் பொழுது எதிரி முடக்கப்படுவான், வீழ்த்தப்படுவான். தேவை முயற்சியும் பயிற்சியும் மட்டுமே நல்ல பள்ளியில்.